Praise the Lord. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒரு கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. ஆண்டவர் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பைபிள் அப்படிதான் சொல்லுது, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். என்னை மகிமைப்படுத்துகிறவனை நான் மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. ஆகையால் சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, சோர்ந்து போகாதிருங்க. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் இருக்கும்போது தான் தேவன் நமக்கு வைத்திருக்கிறதை பெற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். ஒரு உன்னத நோக்கத்திற்காக நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. யோசுவா 1:5 என்ன சொல்கிறது? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் வார்த்தை என்னவென்று சொன்னால், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். எல்லாருக்கும் சொல்ல, தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் சொல்றார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். உன்னை விட்டு நான் விலக மாட்டேன், உன்னை கைவிடுவதில்லை. ஆகையால் இது மோசே யோசுவாவுக்கு சொல்கிற ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை, ஒரு அறிவுரை, தேவன் மீது நம்பிக்கை இருக்கும்படி சொல்ற ஒரு வார்த்தை. ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற காரியம்னா நம்பிக்கைக்குரிய வார்த்தை தான் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்படி நம்பிக்கைக்குரிய வார்த்தையை கொடுக்கும் பொழுது அதில் நாம் அதை பின்பற்றும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். நீ உயிரோடு இருக்கிறனாலெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எடுத்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். ஆகையால் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அவனுடைய பிள்ளைகளை அவ்வளவாய் நேசிக்கக்கூடிய நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. 9 சொல்கிறது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. பலன் கொண்டு திடமனதாயிரு. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நாம் பலன் கொண்டு ஆண்டவருக்குள் நம்மை பலப்படுத்தி, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்தக்கூடியவர். ஹல்லேலூயா. சங்கீதம் 29:11 என்ன சொல்கிறது? நான் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சமாதானம் அருளி உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். முதல்ல பலப்படுத்துவேன் தான் ஆண்டவர் சொல்றார். பிரைஸ் தி லார்ட். பலப்படுத்த பிறகு நமக்கு சமாதானத்தை கொடுப்பாராம். எவ்வளவுதான் உலகத்தில் பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் மத்தியில் இயேசு நமக்கு சொல்கிற வார்த்தை அதுதான், நான் பலன் கொடுப்பேன். அதில் தப்பித்துக் கொள்கிற பிரச்சனைகளில் தப்பித்துக் கொள்கிற போக்கையை நான் உருவாக்குவேன். ஆகையால் உன்னை விட்டு நான் விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மீதும் தேவன் வைத்திருக்கிற அந்த அன்பு தான். பிரைஸ் தி லார்ட். அது மாறாது. அழைத்த அழைப்பும் தேவனுடைய கிருபை வரங்களும் மாறாது. மாறாத காரியத்தை தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகுமிடெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டாரு, உன்னை கைவிடவும் மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உபாகம் 31
6ஆம் வசனம், நீங்கள் பலன் கொண்டு திடமனதாக இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க பலன் கொண்டு திடமனதா இருங்க, அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. அவர்கள் என்றால் யாரு? உங்களுக்கு விரோதமாக செயல்பட நினைக்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாக பல சோதனைகளை கொண்டு வரக்கூடிய மக்கள், உலகத்தார், ஆண்டவரை அறியாத மக்கள். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் உங்களுக்கு சோதனையை கொண்டு வரும்பொழுது நீங்க அவர்களுக்கு பயப்படாதீங்க, நீங்க அவர்களுக்கு குறித்து பயப்படக்கூடாதான். பிரைஸ் தி லார்ட். இந்த பயம்தான் மனிதனுடைய வாழ்க்கையில அவிசுவாசத்தை கொண்டு வரும், பலவீனங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் வெற்றி சிறக்கும்படியாக நம்மை தெரிந்து கொண்டார். தோல்வியை பெறுவதற்காக நம்மை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. பிரைஸ் தி லார்ட். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. சகலமும் நன்மைக்காக தான் நமக்கு செய்கிறார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அவர் நமக்கு தீமை செய்வதில்லை, ஆண்டவர் நமக்கு தீமை செய்வதில்லை. உலகம் செய்யும், உலகத்தினுடைய அதிபதி, உலகத்தை மோசம் போக்குகிற பிசாசு, யாரை வஞ்சிக்கலாம் என்று வகை தேடி அலைகிற அவன் பல சோதனையை கொண்டு வருவான். அல்லேலூயா. ஆனாலும் நீங்கள் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. அன்றியும் அவர் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். தேவன் நம் மீது அன்பு கூறுகிறது வேற, நாம் அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு எதுவாக நடந்திருக்கிறது. அல்லேலூயா. சகலமும் நன்மைக்காக முடிக்கிறார். யாரை முன்குறித்தார் அவர்களை அழைத்திருக்கிறார், யாரை அழைத்தார் அவர்களை நீதிமானுமாக்கி இருக்கிறார், யாரை நீதிமானுமாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நம்மை ஆண்டவர் உலகத்தில் தம்முடைய பிள்ளைகளை பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்குறார். அதனால்தான் வேதம் சொல்வது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். எந்த பிரச்சனையிலும் விடுதலை ஆக முடியாது என்பதல்ல, அது உலகத்தாருக்கு. ஆனால் எந்த பிரச்சனை இருந்தாலும், இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கிலே நீ நடந்து போனாலும் கர்த்தர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் அவர் யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைக்கிறாரு, யாரை அழைக்கிறாரோ அவர்களை நீதிமானுமாக்குகிறாரு, யாரை நீதிமானுமாக்குறாரோ அவர்களை என்ன பண்றாரு? மகிமைப்படுத்துகிறார். ஒருவரை மகிமைப்படுத்துவதுதான் அதனுடைய பெரிய ஆச்சரியவிதமான காரியம். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னால் என்ன அதிசயத்தை பார்க்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில்? அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசையை கொண்டு செய்த அதிசயங்கள் எத்தனை! ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் எத்தனையோ அதிசயங்களை செய்தார். ஆனால் நமக்கு என்ன அதிசயங்களை செய்வார் என்று சொன்னால், எந்த பிரச்சனையில் நாம் கடந்து போனாலும் அந்த பிரச்சனையிலிருந்து நம்மை விடுதலையாக்குவார். அல்லேலூயா. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்மை இந்த சமுதாயத்திலே, இந்த பூமியில ஒரு மனரன்மையமாக இருக்க நம்மை தெரிந்து கொண்டார் அவர். உலகம் சமாதானமாக இருக்காது, உலகம் சந்தோஷமாக இருக்காது, ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுப்பார், அவருடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார், அந்த பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்னார். நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாறாத ஒரு தெய்வம். இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாக நமக்கு அவர் இருக்கிறார். பெரிய மாணவர்களே, ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள், பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை தம் பிள்ளைகளுக்கு செய்கிறார். அதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து வருகிற பாதையிலே கர்த்தர் நமக்கு கூட இருக்கிறத நாம கண்ணார காண முடியும். யாரும் நமக்கு சொல்ல வேணாம். அல்லேலூயா. யாரும் நமக்கு சொல்ல வேணாம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டாலே எதுக்கும் பயப்பட மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். எதுக்குமே பயப்பட மாட்டோம். ஆகையால் தான் பயப்படாதே, பயப்படாதே, பலன் கொண்டு திடமனதாயிரு, உன் காரியம் மாறுதலாய் முடியும்
என்று சொல்வதனுடைய காரணமே அதான். அல்லேலூயா. ஆகையால் லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனா நான் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீங்க. அப்ப நாம் இந்த பூமியில நாம் வாழ்கிற நாட்கள் எல்லாம் ஆண்டவர் நம்மை முன்குறித்தவருடைய நோக்கம் என்ன? நான் உங்கள் நடுவிலே உலாவி கொண்டிருப்பேன். நான் உங்க மத்தியில இல்லை, உங்க நடுவில் நான் இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனா இருப்பேன், நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள். நீங்கள் என்னுடைய ஜனம், ஆண்டவருடைய பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். வெற்றி சிறக்க செய்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகையால் நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். உங்களை நிமிர்ந்து நடக்கப்படக்கூடியவர். சமுதாயம் நம்மளை நிமிர்ந்து நடக்கக்கூடிய அளவுக்கு இருக்காது. நம்மை கேள்விக்குறியாக, நிந்தைக்குரிய காரியங்களை நம் மீது குற்றம் சாட்டக்கூடிய காரியத்தை தான் உலகம் செய்யும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் நிமிர்ந்து நடக்க செய்யக்கூடியவர், நிமிர்ந்து நடக்கக்கூடியவர்கள். அல்லேலூயா. காரணம் என்ன? அடிமைத்தனம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கிற அடிமைத்தனத்தை நீக்கும் பொழுது நாம் நிமிர்ந்து நடக்கக்கூடியவர்களாக இருப்போம். பிரைஸ் தி லார்ட். சோதனை தான் மனிதனை நிமிர முடியாமல் செய்கிறது. பிரச்சனைகள் தான் மனிதனை நிமிர முடியாமல் செய்கிறது. அந்த நிமிர முடியாமல் செய்வது தான் பிசாசனுடைய தந்திரமான காரியம். அவன் வஞ்சிக்கிறவனாச்சே. என்னதான் சூழ்நிலை இருந்தாலும் நம்மளை நிமிர முடியாதபடி செய்கிறவன் பிசாசு. ஆனால் ஆண்டவர் சொல்றார், உன் நடுவில் நான் உலாவுகிறேன், நான் உன்னுடைய நடுவில் இருக்கிறேன், உனக்குள்ள இருக்கிறேன், உனக்கு பெரிய காரியத்தை செய்வேன். நான் எகிப்திலே இஸ்ரவேலர்கள் அடிமைப்பட்டு கொண்டிருந்தார்கள். 400 வருஷம் அவர்கள் அடிமைப்பட்டு கொண்டிருந்தார்கள். அடிமைத்தனம் என்பது அது பிசாசுக்குரிய காரியம். அல்லேலூயா. சுதந்திரம் என்பது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறது. ஆகையால் தான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான எடுத்துக்கொண்டு வர்றார். ஒரு ஆசீர்வாதமான நாட்களை அனுபவிக்கும்படி கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவருடைய மகா பெரிய கிருபை. அடிமைத்தனம் என்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தொடர்ந்து வராது. பிரைஸ் தி லார்ட். என்றைக்கும் நம்ம அடிமைப்பட்டு நம் குனிந்த தலை நிமிராமல் பூமியிலே உள்ள மக்கள் நினைப்பார்கள், இல்லை, எல்லாருக்கும் முன்னால நிமிர்ந்து நடக்கக்கூடிய வாழ்க்கையை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார். சோதனை இருக்கத்தான் செய்கிறது. சோதனையை சகிக்கிற மனுஷன் தான் உத்தமன் என்று சொல்லப்படுகிறது. அந்த சோதனையை சகிக்கக்கூடிய பலன் தான் ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. உலகத்தாருக்கு அது கிடையாது. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு அந்த பலன் கொடுக்கிறார். எல்லாருக்கும் சோதனை வரும். பிரைஸ் தி லார்ட். உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, படித்திருந்தாலும் படிக்காத இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அவன் பாமர மக்களாக இருந்தாலும் சரி, பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, சோதனை என்பது இந்த பூமியிலே எல்லாருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றார், நான் நிர்பந்தமான மனிதன், இந்த நிர்பந்தத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்கக்கூடும்? நிர்பந்தமான மனுஷன், நான் அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், பிரச்சனைக்குள் இருக்கிறேன், யார் என்னை விடுதலையாக்கக்கூடும்? ஆண்டவர் சொல்றாரு, அவர் வார்த்தை கொடுக்கிறார், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். அல்லேலூயா. குமாரன் விடுதலை. இயேசு கிறிஸ்து தம் பிள்ளைகளை விடுதலையாக்கக்கூடியவராக இருக்கிறார். சோதனையிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. எவ்வளவு பிரச்சனை இருந்தால் சமாதானத்தை கொடுக்கிறவர், சந்தோஷத்தை கொடுக்கிறவர். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, தேவன் கொடுக்கிறது அது பரிபூரணமாக இருக்கும். மனிதனுக்கு பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும், ஆனால் ஆண்டவர் அவர்களுக்குள்ளே இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் அவருக்குள்ளே இருக்கிறது உலகம் கண்டு கொள்வதற்கு முன்னாடி ஒவ்வொருவரும் நீங்கள் கண்டு கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீங்க.
அதில் மிகுந்த சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாக இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து, நுகத்தடி, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த மாட்டு வண்டியில் பூட்டப்பட்ட அந்த மாடுக்கு நுகத்தடியை போடுவாங்க. அது ஒரு அடிமைத்தனம். அதை விட்டு அந்த மாடு ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அது தொடர்ந்து அது அடிமைத்தனத்துக்குரிய காரியம். அது அந்த மாடு சுதந்திரமாக செயல்பட முடியாது. ஏன்னா அதுக்கு மேலே என்ன இருக்கு? இந்த நுகத்தடியை போட்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நுகத்தடியை கூட ஆண்டவர் விடுதலையாக்குறார். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நுகத்தடியை முறித்து போடுவார். நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். என்னுடைய பிள்ளைகள் நீங்கள். யாருடைய பிள்ளைகள்? ஆண்டவருடைய பிள்ளைகள். அவர் உங்களை நடத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் உலகத்தில் நாம் கடந்து வருகிற பாதையில் நாம் அனுபவித்த காரியங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ஆண்டவருக்குள் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மை நடத்தும் பொழுது இருக்கிற சந்தோஷம் இருக்க, அது உலகம் தரக்கூடாத சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகமே உங்களுக்கு அடிமையாக இருக்கிற மாதிரி தெரியும். உலகமே ஆண்டவர் உங்களுக்கு அடிமையாக இருக்கும்படி மாற்றுவாராம். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோடு சொன்னேன். நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள். அப்ப பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, பூமியில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த பூமியை ஆளுகை செய்கிறவர்கள் விட கர்த்தத்துவம் ஆண்டவருடைய தோளில் இருக்கிறதாம். பிரைஸ் தி லார்ட். இந்த பூமி அனைத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரம் ஆண்டவருடைய கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கிறது. இந்த பூமியும் அதன் நிறைவும் பூமியில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோடு சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. பிரைஸ் தி லார்ட். அப்ப நாம வாழ்கிற இந்த பூமியில மற்ற ஜனங்களில் மத்தியில இருந்து நம்மை பிரித்தெடுக்கிறாராம். ஹல்லேலூயா. நம்மை பிரித்தெடுக்கிறார். அவருடைய பிள்ளைகள் நாம், இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள். நாம் எப்போதும் மகிழ்ந்திருக்கக்கூடியவர்கள். திரும்பவும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் உலகத்தாரோடு ஐக்கியம் இல்லாதபடி, பிரைஸ் தி லார்ட், அவர்களோடு ஐக்கியப்பட்டு போய்விடாதபடி அவர்கள் மத்தியில இருந்து நம்மை பிரித்தெடுக்கிறாராம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள். இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு உலகத்தார் இயேசுவை அறியாத மக்களோடு என்ன பண்ண மாட்டாரு? ஒன்றா வைக்க மாட்டாராம். ஹல்லேலூயா. பிரித்தெடுப்பாராம். பிரைஸ் தி லார்ட். அது கர்த்தரால் மாத்திரம்தான் முடியும். உலகத்தில் இருந்தால் எல்லாரோடும் நம்ம என்ன பண்ணுறோம்? பழகிறோம், பேசுகிறோம். வேலை ஸ்தலத்தில், படிக்கிற இடத்துல, குடும்பத்தில், உறவில் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவர்கள் மத்தியிலிருந்து உங்களை பிரித்தெடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன. ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஆண்டவர் அவர். அவர் சொன்னதை செய்வார், கைவிடவே மாட்டார். அப்போ பிரித்தெடுக்கும் பொழுது நீ ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுறீங்க. ஏன் பிரித்தெடுக்கிறாரு? பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். அப்ப ஆசீர்வாதத்தை, பிரைஸ் தி லார்ட், தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, இந்த பூமியின் நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த பூமியுடைய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கும்படி அவர்களிடத்தில் உன்னை பிரித்தெடுக்கிறார்.
பார்ப்பதற்கு அவங்க நமக்கு உதவி செய்ய மாதிரி இருக்கும், உலகத்தால் நம் மீது அன்பு செலுத்துகிற மாதிரி இருக்கும், நமக்காக உயிரையே கொடுப்பது மாதிரி சொல்லுவாங்க. உயிர் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க முடியாது. நம்மை ஏமாற்றும்படியாக, ஆண்டவரை விட்டு நம்மை பிரிக்கும்படியாக உலகத்தார் செய்வாங்க. நம்ம மனசு ஏற்றுக்காது. உயிர் காப்பான் தோழன் சொல்லுவாங்கல்ல, அவன் எனக்கு உயிர் கொடுப்பான்பா, அவன் ஆண்டவரை அறியாதவன் தான், ஆனால் எனக்கு உதவி செய்ய வரான்பா, ஆபத்து காலத்தில் எனக்கு உதவி செய்கிறான்பா, ரொம்ப நல்லவன்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர்கள் மூலமாகவே ஆண்டவரை விட்டு பிரிந்து போகக்கூடிய காரியம் அதிகமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். உலகத்தார் எவ்வளவு உங்களுக்கு உதவி செய்தாலும் சரி, ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் எவ்வளவு நட்பாக உங்களுக்கு இருந்தாலும் சரி, அது நீடித்த நாட்களாக இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிரின்சிபல் மனுஷன் சொன்னார், இந்த பிரின்சிபல் ஆஃப் லிவிங் சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வதற்கு ஒரு அர்த்தம் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை காலம் நம்ம இந்த பூமியில் வாழ்கிறோம் என்பது இல்லை, ஆண்டவருக்காக எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோமா? அதற்கு தான் ஆண்டவர் சொன்னார், அது கஷ்டமான காரியம், என்னுடைய பலத்தை நீ பெற்றுக்கொள், என் ஆவியை பெற்றுக்கொள், என்னுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக மாறிக்கொண்டே இருக்கும். உள்ளான மனுஷன் நமக்கு மாறுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தீர்மானங்கள் எங்கிருந்து எடுக்கிறதா? உள்ளான மனுஷனில் எடுக்கப்படுகிற தீர்மானங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த உள்ளான மனுஷன் அது ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட வேண்டுமா? அதனால தான் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்றார். காரணம் என்ன? நமக்கு உள்ளான மனுஷன் கர்த்தர் நம் கூட இருக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கெடுத்து போடுவார். அப்போ உலக சிநேகம் ஆண்டவருக்கு பகையாக மாறும். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் பிரியமானவர்களே, உங்களை ஒரு பாலும் தேனும் ஓடுகிற அந்த நல்ல தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன்னு சொல். நல்ல தேசம் அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், மகிழ்ச்சி நிறைந்த தேசம். அல்லேலூயா. இதை பூமியிலையும் நாம் அனுபவிக்க முடியும், பரலோகத்திலையும் நாம் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. பரலோகத்தில் நாம் அனுபவிக்க முடியும். அதனால்தான் அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார். பரலோகம் எப்படி? நித்திய ஜீவன். அல்லேலூயா. அவருடைய வழியில் வரும்பொழுது அந்த நித்திய ஜீவனை கொடுப்பாரு. அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த பூமியிலும் மலை மேல் உள்ள பட்டணம் எப்படி நீ மறைந்திருக்க மாட்டாதோ, ஆண்டவருக்கு நீ பிரியமான மகளாக, பிரியமான மகனாக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. பிரைஸ் தி லார்ட். சோர்ந்து போகவே போகாதீங்க. அல்லேலூயா. யாத்ராகமும் 14ஆம் அதிகாரம் 23-24. அப்பொழுது எகிப்தியர்கள் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் சாமத்தில் கர்த்தர் அக்னியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளை கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்போது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அல்லேலூயா. உங்களை பின்தொடர்ந்தவர்கள், அல்லேலூயா, உங்களை பின்தொடர்ந்து வந்தவர்கள் உங்களை விட்டு ஓடி போயிடுவாங்களாம். நீங்க அவர்களை ஓட்ட தேவையில்லையா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களை எதிர்த்து வருகிறவர்கள்,
உங்களை அடிமைத்தனம் படுத்துகிறவர்கள், அவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? உங்களை விட்டு ஓடி போக பண்ணுவாராம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மீது நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ உங்களை தொடர்ந்து வருகிறவர்கள், அவர்கள் உங்களை விட்டு ஓடி போகும்படி உங்களால் செய்ய முடியாது, ஆண்டவரால் செய்ய முடியும். அல்லேலூயா. நான் நன்மையை செய்ய நாடுகிறேன், ஆனால் எனக்குள்ள என்ன இருக்கு? தீமை இருக்கத்தான் செய்கிறது. நான் நிர்பந்தமான மனுஷன். இந்த நிர்பந்தத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்கக்கூடும்? இல்லை, யார் விடுதலையாக்கக்கூடும்? யார் என்று நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். உங்களை பின்தொடர்ந்து வருகிறவர்கள் ஓடி போகும்படி கர்த்தர் செய்வார். அதான் ஆண்டவர் சொன்னார், யுத்தம் என்னுடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். சும்மா இருக்க முடியுமா நம்மளால? ஒரு கணத்தை அடிச்சு அடி வாங்கினா இன்னொரு கணத்தை காட்ட சொன்னார். யாராவது காட்ட முடியுமா? அந்த சுபாவம் நம்மள்கிட்ட இல்லை. அல்லேலூயா. அந்த சகிப்புத்தன்மை ஆண்டவர் கொடுத்தார். சகிப்புத்தன்மை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சகித்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வந்துவிட்டால், நம்மை விட ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள் யாருமே கிடையாது. சகிப்புத்தன்மை. பிரைஸ் தி லார்ட். எகிப்தியர் பின்தொடர்ந்து வருகிறார்கள். செங்கடலை ஆண்டவர் பிரிக்கிறார். சிவந்த சமுத்திரத்தை பிரிக்கிறார் ஆண்டவர் ரெண்டாக. அவர்களும் கூட தான் வராங்க. ஆனால் கர்த்தர் இஸ்ரவேலர்களை மட்டும் காப்பாற்றுறாரு. அவர்களை அந்த கடலிலேயே போட்டு என்ன பண்றாரு? அழித்து விடுகிறார். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலரை விட்டு அவர்கள் ஓடி போகும்படி செய்கிறார். அப்ப நம்மை அடிமைப்படுத்துகிற காரியம் எதுவாக இருந்தாலும், நம்ம ஆண்டவரோடு இருந்தோம்னா நம்மை விட்டு நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய காரியங்கள் ஓடி போயிடுமா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நீ கர்த்தருக்கு பிரியமான பிள்ளை. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கிறபடினால் அவருடைய பிள்ளைகள் மீது குற்றம் சுமத்த ஒருவனாலும் கூடாது. அவர்களுடைய பிள்ளைகள் மீது யாரும் குற்றத்தையும் சுமக்க முடியாது. குற்றம் அவர்கள் மேலே வராதான். ஆண்டவர் தமக்கு பிள்ளைகளுக்கு பாதுகாவலராக இருக்கார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, அவன் ஓடி போவான். அதான் ஆண்டவர் சொன்னேன், யுத்தம் என்னுடையது, நான் யுத்தம் பண்ணுறேன். சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், பழிக்கு பழி நினைக்கிறோம். ஏன்னா நம்மளை விட ஒன்றுமே இல்லாதவன் நமக்கு யுத்தம் பண்ணுவான். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாதவன் நமக்கு யுத்தம் பண்ணுவான். ஒன்றுமே இல்லாதவர்கள் நம்மை கேவலமாக பேசுவார்கள். ஒரு மாதிரி அசட்டு தைரியம். நம்மளை நெக்லெக்ட் பண்ணுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. கிரிட்டிசைஸ்லாம் பண்ணுவாங்க. அது நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஏற்றுக்கொள்ளக்கூட முடியாத ஒரு மனசு இருக்கும். என்ன இவங்கெல்லாம் நம்மளை பண்ணுறாங்களே, ஒன்றுமே இல்லாதவர்கள்லாம் பண்ணுறாங்களே, நம்ம ஆண்டவரோடு இருக்கும் போதும் பண்ணுறாங்களே. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? செய்வார். சும்மா இரு. யுத்தம் அவருது. அவர் செய்யும் போது பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. நாம செய்தோம்னா அது வேற காரியத்தை கொண்டு போய் விட்டுரும் நம்மளை. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் செய்தார்னா நேர்த்தியாக செய்வார். நம்மள குற்றம் வராதபடி செய்வார். நம்மளே போனோம்னா குற்றம் நம்மளே வரக்கூடிய அளவுக்கு சமுதாயத்தை உண்டாக்கும். சமுதாயத்தில் உருவாக்குவார்கள். வேண்டாம், விட்டு விடுங்கள். அதனால விட்டு விட்டாக்க நீங்க கோலம் நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு அந்த வீரத்தெல்லாம் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அவருடைய வசனம் உங்களுக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. பார்க்கிறவங்க எதுனாலும் பார்க்கட்டும், பேசுறவங்க என்னாலும் பேசட்டும். ஆனால் யுத்தம் என்னுடையது, நீங்கள் சும்மா இருங்கள். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பேர் வரட்டும், பார்வோன் வரட்டும், மக்கள் திரளான ஜனங்கள் விரோதமாக வரட்டும், உங்களை அழிக்கும்படி உங்களை கொல்லும்படி பல காரியங்கள் வரட்டும். You don't bother about anything. You strongly believe that God will take care of your life.
உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. சோர்ந்து போகாதீர்கள். சில நேரத்தில் பயமுறுத்துவான் பிசாசு. வியாதியை கொண்டு பயமுறுத்துவான், கடன் பிரச்சனையை கொண்டு பயமுறுத்துவான், மற்றவர்களை வைத்து பயமுறுத்துவான், பாவத்தை குறித்து பயமுறுத்துவான். எல்லாம் பயமுறுத்துவது அவன் வேலையாக தான். ஆனால் கர்த்தர் உங்களோட கூட இருந்தார்னா அது பலன் கொடுப்பாரு. அதில் தப்பித்துக் கொள்கிற போக்க உங்களுக்கு கொடுப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Our God is not an ordinary God. Our God is a miracle God. அதிசயங்களை செய்யக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். இந்த உலகத்தில் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழும்படி தன்னை அர்ப்பணித்து வாழ்கிறாங்களே, அழைக்கப்பட்டவர்கள் அநேக பேர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர் என்று சொல்லப்படுகிறது. Praise the Lord. ஆகையால் சோர்ந்து போகாதீர்கள், பயப்படாதீர்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 28 அதிகாரம் 20 வசனம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மை உள்ள மனுஷன். Praise the Lord. ஐஸ்வர்யனாவதற்கு தீவிரிக்கிறவனே ஆக்கினைக்கு தப்பான். அல்லேலூயா. எப்படியும் பெரிய ஆளாயினும், பெரிய பணக்காரனாயினும், மற்றவங்களோட பெரிய ஆளாயினும் அப்படின்னு வேகமா தீவிரிக்கிறான் பாருங்க, அவன் தான் ஆக்கினைக்கு தீர்க்கப்படுவானா. ஆனா உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவானா. Praise the Lord. தேவனுடைய வீட்டில் எங்கும் மோசே உண்மை உள்ள மனுஷனாக இருந்தார். அதனால்தான் 20 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்களை வழி நடத்தினார். தேவனை முகமுகமாய் பார்த்த ஒரு மனுஷன், தீர்க்கதரிசி. அல்லேலூயா. மோசே ஆண்டவர் சொன்னார், என் சிநேகிதன் என்று சொன்னார். ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தர் சொல்றாரு, மோசையை பார்த்து சொல்றாரு, என் சிநேகிதன். பிரைஸ் தி லார்ட். உண்மை உள்ளவன். அப்ப உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தில் தேவன் அதிகாரியா மாற்றுவார். நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு கொடுத்த பொறுப்புல உண்மையாக இருந்தா கர்த்தர் நம்மை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். நம்ம பயப்படவே கூடாது. அதுல குறுக்க போய் சாதிக்கிறவங்கலாம் அதுல நிம்மதியாக இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையால் உண்மை உள்ளவளாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, 29 வசனத்தில் நீதிமொழிகள் 30:9 சொல்றாரு, நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். அல்லேலூயா. என்னை போஷித்தருளும், என் படியை எனக்கு கொடும். சாலமோன் ராஜா கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட, நான் ஒருவேளை பரிபூர்ணம் அடைஞ்சிட்டேன்னா கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு. அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரும்பொழுது ஆண்டவரை மறுதலிக்கக்கூடிய காரியம் கூடிய வருது. உலகத்தினுடைய காரியம் அதிகமாக வருது. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் சாலமோன் சொல்றாரு, நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். அந்த பரிபூரணம் வரும்போது ஆண்டவரை மறுதலித்து போகாதபடி என்னை நீங்க பார்த்துங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கூட தொடக்கத்தில் வந்த பிள்ளைகள்லாம் பார்க்குறோம் நம்ம வாழ்க்கையில். எத்தனையோ பேர் தொடக்கத்தில் வந்தவங்களாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய பிரகாரமான நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். ஜனங்களை உலகத்தில் எல்லாரையும் பார்த்துருக்கிறேன். ரொம்ப வறுமையாக இருந்திருப்பாங்க உலகத்தில். இன்றைக்கு ஐஸ்வர்யனாக இருக்கிறாங்க. அந்த ஐஸ்வர்யனாக இருக்கிறவர்கள்
ஆண்டவரை மறுதலிக்கக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு, அந்த ஐஸ்வர்யமே அவர்களுக்கு சோதனையாக மாறுது. அல்லேலூயா. அதனால் எனக்கு நேர்த்தியாக கொடுங்க, ரெட்டந்தனியாக கொடுங்க, நேர்த்தியாக கொடுங்க. அல்லேலூயா. எனக்கு தேவையானதெல்லாம் சந்திங்க. இந்த பூமியில் வாழும்பொழுது என்னுடைய தேவைகள் என்னென்ன அறிந்திருக்கிறீங்க நீங்க, அதெல்லாம் சந்திங்க. அப்படி சந்திப்பார். அல்லேலூயா. நாம் அவரை மறுதலித்து பின்வாங்கி போகாதபடி கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். அல்லேலூயா. ஐஸ்வர்யம் விருத்தியானால் நம்முடைய எண்ணங்களை என்ன பண்ண, அது மேலே வைக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தேவை, எல்லாமே தேவை இந்த பூமியில். ஏன்னா நமக்கு தேவையாக இருந்தால் தான் மற்றவங்கள்ட்ட அடிமைப்படாமல் இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். தேவை, நமக்கு பண தேவை குறையும் போது தான் மற்றவங்கள்ட்ட அடிமையாக வரும். இது சாத்தான் பண்ணுகின்ற பெரிய சூழ்ச்சியான காரியம். அல்லேலூயா. ஆகையால் நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் ஆண்டவருடைய மகிமைக்காக நாம் வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள். இந்த உலகம் பயங்கரமான உலகத்தில் நம்ம போயிட்டு இருக்கிறோம். கடைசி நாட்களில் நம்ம வாழ்கிறோம், அதை மறந்துடக்கூடாது நம்ம. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும், ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளையாக வாழணும், ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாறணும். மீதியை எல்லாமே அவர் பார்த்து கொள்வார். தாய் தகப்பன் பார்த்து கொள்வாங்க பிள்ளைகளை. அல்லேலூயா. தாய் தகப்பன் பார்க்கலன்னா கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்ப்பார். ஏன்னா நம்ம கடைசி நாட்களில் இருக்கோம். ஆண்டோடைய வருகைன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ நம்முடைய சபையில் கூட இந்த 31 அன்னைக்கு நிறைய தீர்க்க தரிசனமாக ஆவியானவர் பேசினார். ஆவியானவர் பேசுகிறது எல்லாமே இப்போ நடந்துட்டு தான் இருக்குது. கலவரங்கள், மழை, பனி மலைகள் உடைந்து அது நதியாக போகிற காரியம், நிறைய காரியங்கள் ஆண்டவர் பேசினார், நம்முடைய சபையில் பேசினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. என்ன சொல்கிறாரோ அதை ஆண்டவர் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் இது கொடிய காலம் என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நீ ஆயத்தப்படு, நீ மற்றவனை ஆயத்தப்படுத்து. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகையால் உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். 3 நாளைக்கு பிறகு உங்கள் மத்தியிலே தேவன் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. ஆகையால் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியும். அதை நாம் ரொம்ப விரும்பணும். ஆண்டவரே, நான் உம்மோடு கூட இருக்கணும், நீங்கள் என்னை விட்டு விலகக்கூடாது, நான் உங்களை விட்டு விலகக்கூடாது. நீங்கள் கடைசி வரலும் எங்களை நடத்துங்க. உமக்கு பிரியமானது செய்யுங்க, உமக்கு சித்தமானதை எங்களுக்கு செய்யுங்க. அல்லேலூயா. எங்களுக்கு ஒன்று தெரியாது. நாங்கள் we are the innocent people. உலகத்தை பார்க்குறோம், உலகத்தில் உள்ளவர்களை பார்க்குறோம். ஆனாலும் நீங்கள் தான் எங்களுக்கு நேர்த்தியான காரியங்களை செய்வீங்க. உமக்கு நீங்கள் செய்யும்பொழுது அது நேர்த்தியாக இருக்கும். சுக பலன், ஆரோக்கியம், பண தேவைகள், பிரச்சனைகளிலிருந்து விடுதலை ஆவது எல்லாமே ஆண்டவர்கிட்ட இருக்குங்க. ஏன்னா உலர்ந்த எலும்புகளை தேவன் உயிரடைய செய்யக்கூடியவார். மரித்த லாசருவை எழுப்புறாரு. அப்படிப்பட்ட வல்லமை இயேசுவிடத்தில் உண்டு, சும்மா இல்ல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அண்ட சராசரங்களை வாழ்கிற தேவன், பிசாசை தன்னுடைய காலில் போட்டு மிதிக்கிற தேவன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொன்னாலே அவன் பறந்து போய் விடுவான், ஓடி போய் விடுவான். அப்ப ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை நமக்கு வரும் பிரியமானவர்களே. ஆனாலும் கடைசி நாட்கள் என்று 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 1 5ஆம் வசனம் வரலும் பார்த்தீங்கன்னா 19 காரியம் இருக்கு. எல்லாமே எழுதி வச்சிட்டார். இது கடைசி நாட்கள், இது கொடிய காலம், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. ஒரு பக்கம் நன்மை, ஒரு பக்கம் மக்கள் மத்தியில் வாழுறோம். ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படாதபடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதே நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய இருக்கிற காரியங்களுக்கும் நாம முதன்மையாய் காணப்பட வேண்டும், மற்றவர்கள் போல இல்லை. அல்லேலூயா. வேதத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். படிக்கும் பொழுது நாம் அது தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வாழ்க்கை என்பது போராட்டம்.
அது ஒரு நல்லது ஒரு போராட்டமாக எடுத்துக்கிட்டு தேவனுடைய ஆராதனை, ஆண்டவரை தேடுற காரியத்தை நீங்கள் செய்தீங்கன்னா, உபவாசம், ஆராதனை, ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது அவர் நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்கிறார். அல்லேலூயா. அன்றன்று அவர் ஆகாரம் கொடுக்கிறார், வார்த்தையிலும் கொடுக்கிறாரு, உணவுலையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. சரீர பிரகாரமான உணவையும் ஆண்டவர் கொடுக்கிறாரு, ஆவிக்குரிய உணவையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களும் சுபாவ அன்பில்லாதவர்களும் இணங்காதவர்களும் அவதூறு செய்கிறவர்களும் இச்சையடக்கம் இல்லாதவர்களும் கொடுமை உள்ளவர்களும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாகவும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாகவும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியரும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கலாய் இருப்பார்கள். எத்தனை 19 காரியம் இருக்கு. 19 காரியத்தை விட முடியுமா நம்ம? அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. அல்லேலூயா. ஒரு மனிதனுக்குள்ள எத்தனை சுபாவம் இருக்கு பாருங்க. அல்லேலூயா. 19 காரியத்தை எழுதியிருக்கிறார். இந்த இத்தனை சுபாவம் இருக்கிறவங்களை விட்டு நம்ம போக முடியுமா? விலக முடியுமா? விலக முடியாது. அது ஆண்டவர் தான் தம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுப்பார், உதவி செய்வார். அல்லேலூயா. எல்லாரும் இந்த சமுதாயத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்கெல்லாம் விட்டு விலகி நீ இப்படிப்பட்டவளை விட்டு விலகு. பிரைஸ் தி லார்ட். அப்போ இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவளை விலக முடியும்னா முடியாது. எல்லாத்தையும் பழகிறோம். பிரைஸ் தி லார்ட். யார்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்கள் கூட இருந்தால் எல்லாத்தையும் வெளியரங்கமாக கொண்டு வருவார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு அந்த நிதானிக்கக்கூடிய அந்த வார்த்தையை கொடுப்பார். அல்லேலூயா. தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுப்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வெளிப்பாடு வரத்தை கொடுப்பார். ஆண்டவரோடு நீங்கள் இருக்கும் பொழுது வெளிப்பாடு வரம் கிடைக்கும். அப்பொழுது நீங்கள் புத்திமானாய் நடந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. இந்த பூமியில் நீங்கள் புத்திமானாய் வாழுங்க. தேவனுக்கு முன்பாக பிரியமான பிள்ளைகளாக. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுகிறேன் என்று உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உங்களை நிரப்பி உங்கள் மூலமாக அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்திக் கொள்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள், பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். அல்லேலூயா. பலன் கொண்டு திடமனதாக இருக்கிறவர்கள் தான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கோடாகோடி பெறுகிறீர்கள். இதிலும் பெரிதான காரியங்களை காண்பீர்கள். உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாகிய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களிடத்தில் வந்திருக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளையும் தாய் தகப்பன்மார்களின் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஐயா, நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொன்னீங்களப்பா. தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளை நிமிர்ந்து நடக்க பண்ணுங்க. இன்மை மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தினாலே உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புங்க. மகிழ்ச்சியை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, பாதுகாப்பை கொடுங்க, பலப்படுத்துங்க. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. காரியங்கள் மாறுதலாய் முடியும் என்று சொன்னீங்க. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராதுன்னு சொன்னீங்க. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கரங்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிங்க. வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தேவநாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென்.